அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நவம்பர் 21ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிசில சமீப காலங்களில் எப்படிலாம் போட்டித் தேர்வுல கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்களோ, நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய சப்ஜெக்டுடன் தொடர்புடைய ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல சிங்கிள் வீடியோல தினந்தோறும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அதனால மாணவ நண்பர்களே, இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? பாக்குறது மட்டும் இல்லாம அதுல நம்ம சொல்ற எல்லா விஷயங்களையும் ஒரு நோட்டு போட்டு மறக்காம எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னாடி நம்ம திருப்பி பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அடுத்து 6ல இருந்து ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் தான் டிஎன்பிசியோட முக்கியமான போட்டித் தேர்வுகள் தொடங்கும். அதனால அது வரைக்கும் நீங்க தொடர்ந்து வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மொத்தமா சூப்பரான ஒரு நோட்ஸ் சேரும். அது பிரிலிம்ஸா இருக்கலாம், மெயின்ஸா இருக்கலாம், ஈவன் இன்டர்வியூ கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் நம்முடைய நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தினந்தோறும் திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், போனஸ் கேள்விகள் கேட்கிறோம், அதே மாதிரி இறுதியாக அந்த சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்கள் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து சிறப்பான முறையில முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவு எஃபோர்ட் போட்டு டைம் ஒதுக்கி இந்த நடப்பு செய்தியில தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாக்குறவங்களுக்கும் ஏற்கனவே தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களும் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவோட வேல்யூ கண்டிப்பா தெரியும். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 21ஆம் தேதிக்குரியது. ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கான ஒரு பழமொழி, அதாவது பேச்சு வழக்குல நம்ம ஒரு சில பழமொழிகள் சொல்லியிருப்போம், அதுக்கு நிஜமான அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். அந்த வகையில இன்றைய தினத்துல பேச்சு வழக்கில் உள்ள ஒரு முக்கியமான பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அவனுக்கே ஒரு காலம் வரும்போது நமக்கு ஒரு காலம் வராதா? அந்த மாதிரி நம்ம மீனிங்ல நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நிஜமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ நெய்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேருமா? ஆ நெய். சரியா? ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். சரிங்களா? ஆ என்றால் பசு. இந்த பசுமாட்டுல இருந்து கிடைக்கிற நம்ம உருவாக்கக்கூடிய அந்த நெய் சாப்பிட்டு நல்லா குண்டாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு காலம் வரும். நமக்கு நிறைய நெய் தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு கண்டிப்பா நல்லா பெருசா வைக்கும். சரிங்களா? அப்படி நெய், பசுவின் நெய்யை சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து பயங்கரமா குண்டாக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு மேரேஜ் அலைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மாப்பிள்ள சரியா பொண்ணு ஒல்லியா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? குண்டா இருந்த உடம்ப ஒல்லியாக்குறதுக்கு, ஸ்லிம் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம உடம்பை சரிங்களா ஒல்லியாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இன்னொரு பொருள் என்னது? பூவிலிருந்து கிடைக்கும் நெய், அதாவது என்னது? தேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, தேன். தேன் சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் ஸ்லிம் ஆகும். அதனாலதான் சொல்றாங்க ஆ நெய். சரியா? ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் இந்த பூ நெய் என்று அழைக்கப்படும் தேனுக்கு ஒரு காலம் வரும். குண்டாகி நம்ம இருந்த ஒரு காலம் வந்துச்சுன்னா நம்ம உடம்பை குண்டாக இருக்கிற இந்த உடம்பை ஒல்லியாக்குறதுக்கு கண்டிப்பா தேனுக்கும் ஒரு காலம் வரும் சொல்லுவாங்க. அதான் ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். சரிங்களா? தொடர்ந்து பார்க்கலாம், வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாதிரி பழமொழிகள். அடுத்ததாக நவம்பர் 21ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. சரிங்களா? உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி உலக மீனவர்கள் தினம், உலக ஹலோ தினம், செல்போன்ல சொல்லுவாங்க அந்த ஹலோ அப்படிங்கிற மாதிரி இந்த உலக ஹலோ தினம். அதே மாதிரி சர் சி.வி. ராமன் அவர்களின் நினைவு நாள், மறக்கக்கூடாது. ராமன் எஃபெக்ட்ல இருந்து ராமன் அவர்களுக்கு, சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு பாரத்னா விருது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். இந்த தினத்துல நிறைய நடப்பு செய்திகள் பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஆர்டிகல் 142, ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம், சரியா? இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கறதுனால கொஞ்சம் வேகமா பார்க்கலாம் இந்த முக்கிய தினங்களை. ஓகேமா? உலக தொலைக்காட்சி தினம், உலக மீனவர்கள் தினம், உலக ஹலோ தினம், சர் சி.வி. ராமன் அவர்களின் நினைவு நாள். இது தவிர முக்கியமான ஒரு ஹிஸ்டரி பாருங்க. இந்திய அஞ்சல் துறையினால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முறையாக தபால் தலை வெளியிடப்பட்ட நாள் எனக்கு நவம்பர் 21, 1947 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு, பிரிட்டிஷ்ல இருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு தபால் தலையை வெளியிட்டோம். அந்த நாள் நவம்பர் 21. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல போனஸ் கேள்வி வைக்கலாமா? தபால் துறை அப்படின்னா அந்த தபால் துறை என்பது இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது? யார் வைஸ்ராய் அல்லது கவர்னர் ஜெனரல் இருக்கும்போது இந்தியாவில் இந்த தபால் துறை மேம்படுத்தப்பட்டது அல்லது அறிமுகப்படுத்தப்பட்டது? போனஸ் கேள்வியா சிறப்பான முறையில பதில் சொல்லும் பார்க்கலாம். ரயில்வே துறை, அந்த போஸ்டல் இருந்து, ஓகேவா, டெலிகிராம்ல இருந்து, யூபிஎஸ்ல இருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் காலகட்டத்தில் இது அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. யாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வகையில அஞ்சல் துறை யாரோட பீரியட்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியாமா? இது இன்றைய தினத்திற்கான முக்கிய தினங்கள். அடுத்து 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா, ஏற்கனவே போட்டித் தேர்வுகளை கேட்டுக்கிறாங்க. சரிங்க? பாருங்க, குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது உச்ச நீதிமன்றம். அதாவது தமிழ்நாட்டுல தெரிஞ்சுக்கும் தமிழக அரசிற்கும் தமிழக ஆளுநருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். அந்த மசோதாக்கள் நிறைவேற்றம் செய்வது தொடர்பாக. சரிங்களா? அது தொடர்பாக தமிழக ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிராக
மாநில அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. சரியா? மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு 3 மாதங்கள் காலக்கெடு விதித்தது. அதாவது தமிழ்நாட்டுல சட்டப்பேரவையில ஒரு மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட பிறகு அது ஆளுநர்கிட்ட கவர்னர்கிட்ட போகுது. அந்த மசோதாக்களுக்கு கவர்னர் சரியான பதில சொல்லல, சரியா? அப்படி சொல்லிட்டு அது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்குல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வானது என்ன சொல்லுங்க அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு எத்தனை மாதங்கள்? 3 மாதங்கள் காலக்கெடு விதித்தது. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 142 பயன்படுத்தி மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது. அப்போ உச்ச நீதிமன்றத்திற்கான சிறப்பு அதிகாரம் பற்றியது ஆர்டிகல் 142. அதை பயன்படுத்தி ஆளுநர் ஒப்புதல் வழங்காத அந்த மசோதாக்களுக்கு யார் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க? இந்திய உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரம் எதை பயன்படுத்தி? 142 பயன்படுத்தி. இது ஏற்கனவே நடந்த விஷயம். இது தொடர்பாக இப்போ என்ன நடந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்புடைய வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? யாருமா? தற்போது அதாவது இன்றைய தினம் நவம்பர் 23ஆம் தேதி 21ஆம் தேதி BR கவாய் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே தமிழ்நாடு அரசு, ஓகேவா, தொடர்ந்து அந்த வழக்குல கவர்னரும் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த மசோதாக்களுக்கு 3 மாசத்துக்குள்ள ஒப்புதல் வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்களே, அது தொடர்பாக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு 14 கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்பாக தற்போதைய தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பின் அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது 2 பேரை மறந்துடக்கூடாது. மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் யாரு பார்த்தா துஷார் மேத்தா அவர்கள். அதை விட முக்கியமான பேரு இந்திய அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படி பார்த்தா ஆர் வெங்கட ரமணி அவர்கள். அட்டார்னி ஜெனரல் இந்திய அரசிற்கான தலைமை வழக்கறிஞராக தற்போது இருப்பவர் ஆர் வெங்கட ரமணி அவர்கள் ஆகியோர் இது தொடர்பான இந்த வழக்குல வாதிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு போனஸ் கேள்வி. அட்டார்னி ஜெனரல், சரியா? அட்டார்னி ஜெனரல் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சரத்து எது? பதில்களை மறக்காம சொல்லுங்க. நிறைய பேர் ரொம்ப சிறப்பான முறையில சூப்பர் சைஸ் கேள்வி மட்டும் இல்லாம போனஸ் கேள்வியை கூட சூப்பரா பதில் சொல்றாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வீடியோவை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பாக்குறவங்க தான் அந்த போனஸ் கேள்வியை ரொம்ப சிறப்பா பதில் சொல்ல முடியும். தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. நச்சுன்னு ஒரு சாதனை நம்ம கண்டிப்பா அடிச்சு தூக்குறோம் அவ்வளவுதான். ஓகேவா? சரி பாருங்க. அந்த BR கவாய் அவர்கள் அந்த அமர்வின் முக்கியமான அந்த தீர்ப்பின் அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அந்த தீர்ப்பில் இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தால் காலக்கெடு விதிக்க முடியாது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் அடங்கிய மசோதாவில் 3 மாதங்கள் அவங்களுக்கு கெடு கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் என்ன பண்ண முடியாது? கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ எந்த ஒரு காலக்கெடுவும் விதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து, உச்ச நீதிமன்றத்திற்கு மகத்தான அதிகாரத்தை வழங்கும் பிரிவு எதுமா? சிறப்பு அதிகாரம். இது ஆர்டிகல் 142 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து, மேலும் 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பின் அரசியல் சாசன அமர்விற்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. BR கவாய் தலைமையிலான அந்த சாசனம், ஓகேவா, அமர்வு. இதனிடையே மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களை நீண்ட காலம் கிடப்பில் போடுவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் என்ன சொல்லிக்கிறாங்க? இதுவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உச்ச நீதிமன்றத்திற்கான சில அதிகாரங்கள் சரி கிடையாது அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர மாநில அரசுகள் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பும் அந்த மசோதாக்களை நீண்ட காலம் அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது. அதை கிடப்பில் போடுவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும். தொடர்ந்து பாருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமைச்சரவையும் தான் மாநிலத்தை இயக்க முதன்மையான அமைப்பு என்றும் உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. உரிமையியல் வழக்கு தொடர விலக்கு அளித்துள்ள அரசமைப்பு சட்டத்தின் 361வது பிரிவை மசோதா விவாகரத்தில் ஆளுநர்களுக்கு எதிராக
வழக்கு தொடர்வதற்கு முகாந்திரமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, 361 அந்த மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக வழக்குகள் நீங்க தொடரக்கூடாது. ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கலன்னா அந்த மசோதா அந்த ஒப்புதல் வழங்காத ஆளுநருக்கு எதிராக நீங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு வழக்கும் தொடர கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 361 படி. ஓகேவா? இது தவிர ஆளுநர்களுக்கு எதிராக வழக்கு தொடர அரசமைப்பு சட்டம் விலக்குரிமை அளித்திருந்தாலும் அவர் உச்ச நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டவர் தான். இதுவும் ஒரு கீ பாயிண்ட், கவனமா இருக்கு. சரிங்களா? அந்த ஆர்டிகல் படி எக்ஸம்ஷன் கொடுத்திருந்தாலும் சரிங்களா, ஆளுநர் உச்ச நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். அடுத்து, ஆளுநரை நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு உட்படுத்த முடியாது என்பது குடியரசுத் தலைவருக்கு பொருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து, மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் குடியரசுத் தலைவரின் விருப்பமே போதுமானது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரியா? ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப முக்கியமானது. இருப்பினும் மசோதா குறித்த தெளிவற்ற நிலை இருந்தாலோ உச்ச நீதிமன்ற ஆலோசனை தேவை என்ற பட்சத்திலோ விளக்கம் கேட்டு பெறலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? மசோதா சட்டமாகும் முன்பே அது குறித்த ஆளுநர்களின் அல்லது குடியரசுத் தலைவரின் முடிவுகளை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாதுன்னு சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட் பாருங்க, நச்சுன்னு கிடைச்சிருக்குது. இதுல எந்த பாயிண்ட் கூட கொடுத்து நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். கவனமா இருங்கம்மா. மசோதா சட்டமாகும் முன்பு அதன் சாராம்சங்களை நீதிமன்றங்கள் விசாரிக்க முடியாது சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு பில்லு ஓகேவா, அது சட்டம் ஆகிறதுக்கு முன்பாகவே அதனுடைய சாராம்சங்களை நீதிமன்றங்கள் விசாரிக்க முடியாது. சட்டமா ஆனதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காத மசோதாக்கள் உச்ச நீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் என்று உத்தரவிட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கம்மா? கவர்னரோ பிரசிடென்டோ ஒப்புதல் வழங்காத மசோதாக்கள் உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கிட்டதாக கருத முடியாது அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். சரியாமா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அதுல? இந்திய உச்ச நீதிமன்றம் தற்போது கவாய் அவர்கள் தலைமையிலான அந்த அரசியல் சாசன அமர்வு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வழங்கிய அந்த தீர்ப்பு, 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு மாநில சட்டப்பேரவையில ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு ஓகேவா, அந்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ எத்தனை மாதங்களுக்குள்ள 3 மாதங்களுக்குள் அவங்க ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. பிளஸ் அந்த ஆர்டிகல் 142 படி அப்படி அவங்க அதாவது அந்த மசோதாக்களுக்கு கவர்னரோ பிரசிடென்டோ பாத்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கலாம் அப்படின்னா உச்ச நீதிமன்றமே தன்னுடைய 142 அந்த ஆர்டிகளை பயன்படுத்தி அவங்க அதுக்கு ஒப்புதல் வழங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சரத்து 142 ஆர்டிகல் 142 சரியா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 142 இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரம் பற்றியது, ஸ்பெஷல் பவர். ஓகேவா? இதன்படி எந்த ஒரு வழக்கில் முழுமையான நீதியை நிலைநாட்ட உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்குகிறது. சட்டம் தீர்வு வழங்காத சூழல்களிலும் நீதிமன்றம் முழுமையான நீதியை வழங்குவதற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீண்ட காலமா ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது, ஒரு வழக்கு போயிட்டு இருக்குது. சரியா ஒரு தீர்வு, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியல, ஒரு தீர்வு கொடுக்க முடியல. உடனடியாக ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தேர்வு காண வேண்டும். அந்த டைம்ல உச்ச நீதிமன்றம் தன்னுடைய ஆர்டிகல் 142 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சில முக்கியமான தீர்ப்புகளை உடனடியாக வழங்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஆர்டிகல் 142. உச்ச நீதிமன்றம் தொடர்பான சிறப்பு அதிகாரம் பற்றியது ஆர்டிகல் 142. இது தவிர குறிப்பிட்ட சட்டப்பூர்வ விதிகளுக்கு உட்பட்டு எந்த ஒரு நபரின் வருகையை உறுதிப்படுத்த, ஆவணங்களை கண்டறிய அல்லது நீதிமன்றத்தை அவமதித்தவர்களை தண்டிக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. சரிங்களா? இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், கவனமா இருக்கு. உதாரணங்கள், அதாவது ஆர்டிகல் 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறாங்க நிறைய இருக்குது. அதுல 1-2 மட்டும் பார்க்கலாம். பாருங்க, சூப்பரான பயன்மா. 1989 ஆண்டு யூனியன் கார்பைடு வழக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மத்திய பிரதேச மாநிலம் சரிங்களா, போபால்ல விஷவாயு கசிவு ஏற்பட்டது டிசம்பர் 1984. அது தொடர்பான அந்த கேஸ்ல வழக்குல பாத்தீங்கன்னா 1989 ஆண்டு உச்ச நீதிமன்றம் உடனடியாக ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. சரியா? கரெக்டா நஷ்டஈடு கொடுக்கணும், அப்படி நிறைய சில முக்கியமான விஷயங்களை இந்த நஷ்டஈடு தொடர்பாக, இந்த போபால் விஷவாயு தொடர்பான நஷ்டஈடு தொடர்பான அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது எந்த வருஷம்? 1989. அதற்கு அந்த எந்த ஆர்டிகல் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 142. அதே மாதிரி அயோத்தி ராமர் கோவில் வழக்கு 2019 சரிங்களா, 92 ஆண்டு சரியா, அயோத்தியில் ராமர் கோவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த
மசூதி, பாபர் மசூதி மற்றும் அயோத்தி ராமர் கோவில் அமைப்பது தொடர்பான பிரச்சனைகள் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கும்போது 2019ஆம் ஆண்டு சரியா, அப்போதைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் இருக்கும்போது இந்த அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான வழக்கு தொடர்பான அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. எந்த வருஷம்? 2019. அதற்கும் ஆர்டிகல் 142 தான் பயன்படுத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டது. சரிங்க. அதே மாதிரி ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு 2022ஆம் ஆண்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. சரிங்க. அதாவது 1991 சரி 1991ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்துல சரிங்களா நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்டவர் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள். சரிங்களா. அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை வழக்கு தொடர்பாக சரிங்களா பேரறிவாளன், நளினி முருகன் உள்ளிட்ட நிறைய பேருக்கு சரிங்களா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க 2022ஆம் ஆண்டு. அனைவரும் விடுதலை செய்யறோம். சரிங்களா. அதாவது ரொம்ப வருஷமா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 25 வருஷம் 30 வருஷம் தாண்டி கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கும்போது வேண்டாம் இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரையுமே விடுதலை செஞ்சாங்க உச்ச நீதிமன்றம். அதற்கும் எந்த ஆர்டிகல் தான் பயன்படுத்தப்பட்டது? 142. சரிங்களா, கவனம் பாருங்க. அடுத்து பாருங்க, ஓய்வு பெறுகிறார். சரி, ஓய்வு பெறுகிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா, இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக நீதிபதி BR கவாய் அவர்கள் எப்போ 14/5/2025 பதவியேற்றுக் கொண்டார். சரிங்களா, அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அதையும் தெரிஞ்சுக்கோங்கம்மா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டுக்கிறாங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா. சரி, அவங்களோட பணி நிறைவு சீக்கிரமா வரப்போகுதுல, அதனால அவங்கள பத்தி ஒரு ஸ்பெஷல் நோட்ஸ் பார்க்கலாம். அதாவது நீதிபதி BR கவாய் அவர்கள் வழங்கிய சில முக்கியமான தீர்ப்புகள் என்னென்ன தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. சரிங்களா. ஒண்ணு அவங்க நீதிபதியா இருந்திருக்கலாம், தலைமை நீதிபதியா இருந்திருக்கலாம், அல்லது அந்த சிறப்பு அமர்வுல அவங்க ஒரு நபரா இருந்திருக்கலாம். பாருங்க, பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் செல்லுபடியாகும் தன்மை குறித்து தீர்ப்பளித்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வில் நீதிபதி கவாய் அவர்கள் ஒரு பகுதியாக இருந்தார். ஞாபகமா, இந்தியாவில பண மதிப்பு இழப்பு டிமானிட்டைசேஷன் எப்ப பண்ணாங்க? நவம்பர் 8ஆம் தேதி 2016 செஞ்சாங்கல்ல. அது தொடர்பாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் செல்லுபடியாகும் தன்மை குறித்த சரியா தீர்ப்பளித்தது ஒரு 5 நீதிபதி கொண்ட ஒரு அரசியலமைப்பு அமர்வு. அதுலயும் ஒரு நீதிபதியாக இருந்தவர் யாரு? நம்முடைய BR கவாய் அவர்கள். எத்தனையாவது தலைமை நீதிபதிமா? 52வது. இது ஒண்ணு. அடுத்து இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது எந்த நோட்டு செல்லாது சொன்னாங்கம்மா? 500 நோட்டும் 1000 நோட்டு செல்லாது. அதன் பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட கரன்சி நோட்டு 2000 ரூபாய் மறக்க கூடாது. சரிங்களா. அந்த 2000 ரூபாய் நோட்ல எந்த சின்னம் இடம்பெற்று இருந்தது? ஒரு விண்கலம் இடம்பெற்று இருந்தது. எந்த விண்கலம் அப்படிங்கறத மறக்காம பதில்களை சொல்லுங்க. 2000 ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள அந்த விண்கலத்தின் பெயர் என்ன? ஓகேவா. அடுத்து இரண்டாவது என்ன, வேற இன்னொரு வழக்குல அவங்க சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி பாருங்க. SC மற்றும் ST ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் இடஒதுக்கீட்டில் உள்ள ஒதுக்கீட்டை அனுமதித்து கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கிய 7 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றிருந்தவர் நீதிபதி BR கவாய் அவர்கள். இது தவிர இன்னொரு முக்கியமான ஒரு கேஸ் பாருங்க. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த சட்டப்பிரிவு 370 சரியா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் யாருக்கு? ஜம்மு காஷ்மீருக்கு 370 ரத்து செய்யப்பட்டது செல்லும் என கடந்த 2023ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கிய 5 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் நீதிபதி BR கவாய் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. சரி, நிறைய இருக்குது. அது முக்கியமானது டிமானிட்டைசேஷன். சரி, 2016 பண்ணியிருந்தாங்க, அது தொடர்பான ஒரு கேஸ். அடுத்து பாத்தீங்கன்னா SC ST இடஒதுக்கீட்டில் உள்ள உள் ஒதுக்கீட்டை அனுமதித்து 2024 தீர்ப்பு. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 370 சரிங்களா. அந்த ரத்து செய்யப்பட்ட அந்த ஆர்டிகல் அதுவும் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டது செல்லும் அப்படின்னு சொன்ன அந்த நீதிபதிகள் அடங்கிய அந்த உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் ஒரு நீதிபதியாக இருந்தவர் BR கவாய் அவர்கள். ஜம்மு காஷ்மீர் எப்பமா 2ஆக பிரிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது? ஜம்மு காஷ்மீர் ஆகஸ்ட் 5, 2019 அன்று ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் மற்றும் ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிக்கப்பட்டது. அது நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 31, 2019. மறந்துடாதீங்க. அது வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் என்னதான் இருந்தது? மாநிலமாக இருந்தது. கவனமா இருங்க. சரியாமா. அந்த ஜம்மு காஷ்மீர் பிரிச்ச டைம்ல 2 ஆர்டிகல் 2 அரசியலமைப்பு சரத்து செல்லாதுன்னு சொன்னாங்க. ஒண்ணு இங்க நம்ம பார்த்த ஆர்டிகல் 370 சரியா 370. அதே மாதிரி இதுல இன்னொரு போனஸ் கேள்வி, ஜம்மு காஷ்மீர் லடாக் 2ஆக பிரிக்கப்படும் பொழுது செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட மற்றொரு அரசியலமைப்பு சரத்து எது? 370 பார்த்துட்டோம். இன்னொன்னு எது அப்படிங்கறத மறக்காம பதில சொல்ல பார்க்கலாம். ஓகேவா. அடுத்து பாருங்க,
அடுத்து இது இன்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகேவா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் நீதிபதியாக ஓகேவா B.R. கவாய் அவர்கள். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு சரிங்களா நவம்பர் 20ஆம் தேதி நேற்றைய தினத்தில் வழங்கிய தீர்ப்பில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் நீதித்துறை காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என அறிவித்தது. அந்த 3 மாசம் கெடு கொடுத்திருந்தாங்களா அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நீதிபதி B.R. கவாய் அவர்கள் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து 53வது இந்திய தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் பதவியேற்க உள்ளார். கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரியா? அடுத்ததாக ஐநா தொடர்புடைய ஒரு செய்தி. இது வேற அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. கவனமா இருங்க, எந்த செய்தி ரிப்பீட்டடா வருதோ அதுக்கு போக்கஸ் பண்ணுங்க. ஈரான் அணுசக்தி திட்டம் IAEA ஒப்பந்தம், IA அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ்ல சர்வதேச அணுசக்தி முகமை. சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆய்விற்கு ஈரான் உடன்பட வேண்டும். அதாவது ஒண்ணு இல்லமா, அதாவது IAEA சொல்ற அந்த சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமையிடம் வியன்னாவில் இருக்கு. ஓகேவா? அந்த அமைப்பு தொடர்பான ஒரு தீர்மானம் சமீபத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆய்விற்கு ஈரான் உடன்பட வேண்டும். அதே மாதிரி உயர் செறிவு யுரேனியத்தின் இருப்பு பற்றிய தகவல்களை தெரிவிக்க வேண்டும். இப்படி கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக 19 நாடுகள் வாக்களித்தன. ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் ஆகிய நாடுகள் இந்த வாக்களிப்புக்கு எதிராக சரிங்களா இந்த தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போட்டுக்கிறாங்க. இது தவிரமா 12 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் புறக்கணித்தன. அதனை அடுத்து பெரும்பான்மை வாக்குகளுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்த முக்கியமான பயன் பாருங்கம்மா, ஈரான் நாட்டிற்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சரியா அதுல நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிற ஒரு 5 நாடுகள் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு இடையே 2015ஆம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதாவது அந்த அணுசக்திக்கு முக்கியமா பயன்படுத்தக்கூடிய யுரேனியம் அதை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டும். அதை வந்து என்ரிச் பண்ற அந்த செறிவுற்ற அளவு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா இருக்கும், ஈரான் நாடு பிளஸ் ஐநாவின் நிரந்தர உறுப்பு நாடுகள். நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்திருக்கோம். யாரெல்லாமா? அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், ABCRF பிளஸ் யார் வரா? ஜெர்மனி. சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு நாடு ஐநாவின் அந்த வீட்டோ அதிகாரம் கொண்ட 5 நாடுகள் மற்றும் ஜெர்மனி. இந்த 6 வல்லரசு நாடுகளுக்கும் ஈரான் நாட்டிற்கும் அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 2015. மறக்காதீங்க. சரிங்களா? அந்த ஒப்பந்தம் தொடர்பாக சரியா நீங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த IAEA அமைப்பானது சமீபத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஓகே. ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்திலிருந்து யார் வெளியில போறேன்னு சொல்லியிருந்தாங்க? அமெரிக்கா. சரிங்களா? கவனமா இருங்க. ஈரான் சொன்ன மாதிரி அந்த யுரேனியத்தை செறிவுற்ற அளவு சரியா ஃபாலோ பண்ணல. 60% அளவிற்கு யுரேனியத்தை செறிவுற்றாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெடிகுண்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரு? அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை வெளியேறுவதாக ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. இந்த IAEA அமைப்பு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்று அழைக்கப்படும் IAEA அமைப்பானது உருவாக்கப்பட்ட வருஷம் 1957. இதனுடைய தலைமையிடம் ஆஸ்திரியாவின் தலைநகரம், ஆஸ்திரேலியா கிடையாது சரியா, ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னாவில் அமைந்துள்ளது. மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 180 ஸ்டேட்ஸ். தற்போது இதனுடைய டைரக்டர் ஜெனரலாக தலைவராக இருப்பவர் ரஃபேல் குராசி அவர்கள். இதுதான் IAEA அமைப்பு தொடர்பான முக்கியமான செய்திகள். சரியாமா? அடுத்து பாதுகாப்பு தொடர்புடைய செய்தி பாருங்க. எக்ஸ்கலிபர் ஜாவலின் ஏவுகணை 2 ஏவுகணை தொடர்பான உபகரணங்களை பெறுவதற்கு இந்தியா அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு செய்தி. இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட நவீன எக்ஸ்கலிபர் ஏவுகணை உபகரணம் மற்றும் பீரங்கி எதிர்ப்பு ஜாவலின் ஏவுகணை உபகரணங்களை இந்தியாவிற்கு விற்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கான மொத்த மதிப்பீடு ரூபாய் 825 கோடி. இதுவும் ஃபுல்லா பெருசா போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு இந்த பீரங்கியை போட்டு தள்ளுற மாதிரி வீழ்த்துற மாதிரி ஒரு ஏவுகணை இருக்குது ஜாவலின். அதே மாதிரி இன்னொரு ஏவுகணை எக்ஸ்கலிபர். இந்த ஏவுகணைகள் தொடர்பான உபகரணங்களை வாங்குவதற்கு இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க? அமெரிக்கா. மறக்க கூடாது. இதே மாதிரி அமெரிக்காவிடம் இருந்து நம்ம வேற என்னென்ன ராணுவ ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கறது லைட்டா பார்க்கலாம். ஒரு தொகுப்பான செய்தி. இந்த மாதிரி தான் நம்ம சில விஷயம் தொகுத்து கொடுப்போம். இப்படிப்பட்ட ஏரியால தான் அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா?
பாருங்க, அமெரிக்காவிலிருந்து இந்தியா வாங்கியுள்ள முக்கியமான ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்கள். அதுல ஒண்ணு அப்பாச்சி AH-64E அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர். உலகத்துல இருக்க இந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள்ல அதிநவீன ஹெலிகாப்டர்ல முக்கியமானது இந்த அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர். எங்க இருந்தா நம்ம வாங்கியிருக்கிறோம்? அமெரிக்கா. அடுத்து CH-47F சினூக் ஹெவி லிப்ட் ஹெலிகாப்டர்கள், இதுவும் அமெரிக்காவிலிருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். அடுத்து பார்த்தா இந்த கடற்கரை பாதுகாப்பிற்காக S-70B சரியா, சீஹாக் அப்படி சொல்லுவாங்க, HAWK சொல்லுவாங்க, சீஹாக் ஹெலிகாப்டர்கள். இது தவிர இன்னொரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தா இருக்கு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும். எதை வாங்குவதற்கு பாருங்க, F-35 போர் விமானங்கள். நம்ம ரஃபேல் போர் விமானம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலா அதை விட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி உள்ள முக்கியமான ஒரு அதிநவீன போர் விமானம் யார் தயாரிக்கிறாங்க? அமெரிக்கா. அந்த பேரு விமானத்தின் பெயர் F-35. அந்த F-35 போர் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? 2019 புல்வாமா தாக்குதல் நடைபெற்றதுல 2019 அந்த புல்வாமா தாக்குதலுக்கு இந்தியா மேற்கொண்ட பதிலடி தாக்குதல பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த போர் விமானத்தின் பெயர் F-16. அந்த போர் விமானத்தின் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் F-35. அதை இந்தியா வாங்க போறாங்க, கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்ததாக இது நம்ம நேற்றைய தினத்திலே பார்த்தது, இன்னைக்கும் நியூஸ் பேப்பர்ல பெருசா போட்டிருந்தாங்க. நியூஸ் பேப்பர்ல வர்றதுக்கு முன்னாடி நம்ம செய்தியில போட்டிருக்கிறோம். சரிங்களா? இன்னொரு வாட்டி ரிவிஷன்ல இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக கூடுதல் செய்தியா போட்டிருக்கோம். இந்தியாவின் நீண்ட கால முதலமைச்சர்கள் யாருன்னு சொல்லி பாருங்க. அதாவது ரொம்ப வருஷம் தொடர்ந்து இல்லாம ஒட்டுமொத்த அளவுல அதிகப்படியான ஆண்டுகள் நாட்கள் யாரு இந்தியாவின் முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த லிஸ்ட்ல தங்க பதக்கத்தை வென்றவர் யாரு? பவன் குமார் சாம்லிங். சார், பவன் குமார் சாம்லிங் சிக்கிம் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர். எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சியை சேர்ந்தவர். எத்தனை ஆண்டுகள் முதலமைச்சர் பாருங்க, கிட்டத்தட்ட 25 வருஷம். அதாவது பாருங்க, 24 ஆண்டுகள் 165 நாட்கள் சிக்கிம் மாநிலத்தின் சின்ன மாநிலம் 25 வருஷம் வேலை பார்த்திருக்கிறாரு முதலமைச்சரா. சரிங்களா? கவனம் பாருங்க. இவர் தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறார், பவன் குமார் சாம்லிங். நம்பர் 2 நவீன் பட்நாயக், ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர். சரிங்களா? ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, 24 ஆண்டுகள் 99 நாட்கள் முதல்வராக இருந்து சாதனை. சரிங்களா? ஜஸ்ட் மிஸ். போன எலெக்ஷன்ல வந்துட்டு அவர் வந்து லாஸ் ஆயிட்டாரு. வின் பண்ணி இருந்தாருன்னா இந்த சாதனை முறியடிச்சு நம்பர் 1ல நவீன் பட்நாயக் வந்திருப்பார். ஓகேவா? அடுத்து நவீன் பட்நாயக் அவர்கள் பிஜு ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவர். சரிங்களா? சூப்பரா சொல்லித்தமா சில பேர்லாம் போனஸ் கேள்வியில கடந்த வீடியோல இதே நோட்ஸ் பார்க்கும்போது இந்த பிஜு ஜனதாதளம் சரியா, சிக்கிம் ஜனநாயக கூட்டணி, இந்த கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூப்பரா பதில் சொல்லிருக்கேன். நல்லா தேடி கண்டுபிடிச்சு. தேடல் இருக்கிறவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவது உறு. சரியாமா? சரி, அடுத்து 3ஆம் இடம் வெண்கல பதக்கம். சரிங்களா? யாருக்கும் பாருங்க, மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் ஜோதி பாசு அவர்கள். 23 ஆண்டுகள் 137 நாட்கள் முதல்வராக இருந்து சாதனை படைத்தவர். இவர் தான் ரொம்ப வருஷமா அந்த சாதனையில நம்பர் 1ல இருந்தாங்க. அவருடைய சாதனை தான் நவீன் பட்நாயக் அவர்களும் பவன் குமாரும் முறியடிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஜோதி பாசு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். இந்த பட்டியல்ல டாப் 3 பார்த்தாச்சு. 8வது இடத்துல யார் வராங்க? நிதிஷ்குமார். பீகாரின் முதலமைச்சராக சமீபத்தில் பொறுப்பேற்ற நிதிஷ்குமார் அவர்கள் இந்த பட்டியல 8வது அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாங்க. இந்த அவருடைய 5 ஆண்டுகள் முடிவடைஞ்சது அப்படின்னா இன்னும் டாப் 3ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த பட்டியலில் 9வது இடம் பெற்றவர் தமிழக முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி கூடுதல் பாயிண்ட் பாருங்க, இதுதான் போனஸ் கேள்வியா கேட்டிருந்தேன் போன வீடியோல. தமிழ்நாட்டின் நீண்ட கால முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி. சரிங்களா? அதே சமயத்துல தமிழ்நாட்டில் அதிக முறை முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். எத்தனை முறை? 6 முறை. சரியா? தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக நீண்ட கால முதலமைச்சர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரியா? அதே சமயத்துல தமிழ்நாட்டில் அதிக முறை சரிங்களா முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். எத்தனை முறை? 6 முறை. மறக்க கூடாது. சரியாமா? அடுத்தாக ஒரு விருது, ஒரு முக்கியமான விருது பாருங்க, தமிழ் எழுத்தாளர்களுக்கு இலக்கிய மாமணி விருது. இலக்கிய மாமணி விருது 2021ஆம் ஆண்டு முதல் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. யாரு அதை வழங்குறாங்கன்னு சொல்லி பாருங்க, தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ் ஆகிய வகைப்பாட்டில் 3 பிரிவுகள்ல 2021ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. என்ன விருது? இலக்கிய மாமணி விருது. இதுவரை 12 அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. சரிங்களா? இது எதற்காக வழங்கப்படுகிறது சொல்லி பாருங்க, தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்க்கும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இலக்கிய மாமணி விருது வழங்கப்பட்டு வருகிறது. எப்போ? 2021ல 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த டைம்ல தான் இந்த விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. என்ன விருது? இலக்கிய மாமணி விருது. சரிங்களா?
இந்த விருதானது 2024ஆம் ஆண்டிற்காக யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி பார்க்கலாம். சென்னையை சேர்ந்த முனைவர் ஞானசுந்தரம் அவர்களுக்கு மரபு தமிழ் அந்த பிரிவிற்காகவும், திருவாரூரை சேர்ந்த முனைவர் ஈரா காமராஜ் அவர்களுக்கு ஆய்வு தமிழ் இந்த பிரிவிற்காகவும், தென்காசி திருநெல்வேலியிலிருந்து பிரிச்ச தென்காசியை சேர்ந்த சோமசுந்தரம் என்ற கலாப்பிரியா அவர்களுக்கு படைப்பு தமிழ் அந்த பிரிவிலும் இந்த விருதுகளை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? இந்த விருதோட சேர்த்து அவங்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை பாருங்க ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படுகிறது. சரிங்களா? கலை, கவர்மெண்ட், இலக்கிய, மாமணி விருது 3 நபர்களுக்கு 3 பிரிவுல கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். இந்திய அரசியலமைப்பு சரத்து 142 எதனுடன் தொடர்புடையது? அதனுடன் தொடர்புடைய இன்னொரு செய்தி இருக்குது, நீங்க போனஸ் கேள்வியா கூட வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சரத்து 200 எதனுடன் தொடர்புடையது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதி யார்? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, ஈரான் மற்றும் வல்லரசு நாடுகளுக்கு இடையே அணுசக்தி ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாட்டில் அதிக முறை முதல்வராக பொறுப்பேற்றவர் யார்? அப்படியே சேர்த்து நீண்டகால முதலமைச்சர் யார் அப்படிங்கறத சொல்ல தமிழ்நாட்டில். ஓகேவா? அப்பதான் கன்ஃபியூஷன் ஆகாது. ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதான் இந்த சூப்பர் 6 கேள்விகள். நிறைய போனஸ் கேள்விகள் இருக்குது. எல்லாமே வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சூப்பரா பதில் சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.